ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி சுவையான நண்டு கிரேவி செய்முறை பார்க்கலாம். மறக்காமல் ஒரு முறையாவது இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டை இந்த மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க நண்டு கிரேவி செய்முறைக்கு போகலாம். மிளகு சீரகத்தை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. மிளகு சீரகத்தை இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடு ஏறினதை எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுந்த பருப்பை போட்டுக்கோங்க. வெட்டின குடமிளகாயும் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தை போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இஞ்சி போட்டு எண்ணெயில் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கழுவி விடுங்க. மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. இந்த மாதிரி மிளகாய் தூள் நல்லா செவந்து வரணும். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சா வெங்காயம் தக்காளி பச்சை அந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்படியே அந்த பச்சை வாடைலாம் போகும். 5 நிமிஷம் கிரேவி நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சமைச்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அலசி வச்ச நண்டை மசாலாவில் சேர்த்துக்கலாம். அப்படியே நண்டு மசாலா முங்குற மாதிரி நல்லா அமுக்கி விடுங்க. ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் நல்லா நண்டு வெந்துருச்சு. வாங்க கிரேவி எப்படி இருக்கு பார்க்கலாம். பாருங்க கிரேவி எவ்வளோ அழகா நிறமா வந்துருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு முறை நண்டு கிரேவியை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். எங்கள் சேனலுக்கு மேன்மேலும் ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.